நான் வாழ்வது எதனாலே, நான் சாவதும் எதனாலே? நான் வாழ்வது எதனாலே, நான் சாவது எதனாலே? இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு செயலை செய்ய சொல்லி கேட்கின்றார். இந்த உலகிலே எது இனிமையானது என்று எழுதி வாருங்கள், இந்த உலகிலே எது மோசமானது என்று எழுதி வாருங்கள். எது இனிமையானது, எது மோசமானது என்று எழுதி வாருங்கள் என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு கூறுகின்றார். மாணவர் அனைவரும் வீட்டுக்கு சென்று அவர்கள் அனைவரும் யோசித்து நாளைக்கு வகுப்புக்கு வருகின்ற பொழுது அனைவரும் எழுதி வந்து இந்த உலகிலே மிக அருமையானது ஒரு பழத்தை கூறுகின்றார்கள், இனிப்பை கூறுகின்றார்கள், பூக்களை கூறுகின்றார்கள், தன்னுடைய பெற்றோர்கள் என்று கூறுகின்றார்கள். அதிலே ஒரு மாணவன் மட்டும் ஒரு நாவை வரைந்து உலகிலே மிகவும் இனிமையானது நாவு தான், எனவே இந்த நாக்கின் மூலமாக என்ன பண்ணுவோம், இனிமையாக பேசுவோம், எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு பேசுவோம், மகிழ்ச்சியாக பேசுவோம், ரொம்ப இனிமையானது நாக்கு என்று நாக்கு அவன் எழுதியிருந்தான். ஆசிரியர் மகிழ்ச்சி பற்றி அவரை பாராட்டினான். அடுத்தபடியாக எது மிக மோசமானது என்று கேட்கின்ற பொழுது அவன் தேளு, பாம்பு என்று என்னது விஷக்கூடிய பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் அனைத்தையும் அவன் எழுதியிருக்கின்றான். அதே மாணவன் திரும்பி மீண்டும் எது மிகவும் மோசமானது என்று கேட்கின்ற போது அதையே அவன் நாக்கு என்று சொன்னானான். இந்த நாக்கு மூலம்தான் நம்ம வாழ்க்கையை அழித்து கொள்கின்றோம். இந்த நாக்கு தான் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுது, இந்த நாக்கு தான் எல்லோருக்கும் துன்பத்தை கொடுக்குது, இந்த நாக்கு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவரே, எனவே ஒரு மனிதன் வாழ்வதும் நாக்கால தான், சாவதும் நாக்கால தான். எனவேதான் திருக்குறள் சொல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு. யாக்கோப்பு ஆகமத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலே இறைவன் நாவடக்கத்தை பற்றி கூறுவார். இந்த நாக்கு எப்படி என்றால் குதிரையினுடைய கடிவாளத்தை போன்று, எப்படி அந்த குதிரையை முழுமையாக அடக்குவதற்கு அந்த கடிவாளம் பயன்படுகின்றது. கப்பலானது நிறுத்துவதற்கு, ஒரு பெரிய கப்பலை நிறுத்துவதற்கு நங்குரம் பயன்படுத்தி, அந்த சிறிய நங்குரத்தின் மூலமாக அந்த கப்பலை நிறுத்தி விடுகின்றோம். அதுபோன்றுதான் நம்முடைய நாக்கின் மூலமாக நாம் சாதித்து கொண்டு இருக்கின்றோம். நான் ஒரு சாதனையாளராக இருக்கின்றேன் என்று நாம் பெருமையாக பேசுகின்றோம் என்றும், எனவே இந்த நாக்கின் மூலமாக தான் நம்முடைய வாழ்விலிருந்து அழிவு வருவது என்று அந்த ஆகமத்திலே கூறப்படுகின்றது. எனவேதான் இறைவார்த்தை கூறுகின்றது, ஒரு சிறிய தீ ஒரு பெரிய காட்டையே அழித்து விடுவான், ஒரு சிறிய தீ ஒரு பெரிய காட்டையே எரித்து அழித்து விடுமாம். அதுபோன்று நம்முடைய ஒரு சொல் ஒரு குடும்பத்தையே அழித்து விடுகின்றது. நம்மிடம் நாவிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு சொல் ஒருடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றது. நம்மிடம் ஏற்படுகின்ற ஒரு சொல் அனைவருக்கும் துன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் நாவடக்கம் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த நாவடக்கத்தின் மூலமாக நான் பேசுகின்ற பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைவன் கூறுகின்றால், உன்னுடைய நாவிலிருந்து நான் நல்லதாக படைத்தேன், நீ நல்லவனாக இருக்க வேண்டும், நீ நல்லதையே செய்ய வேண்டும். எனவே நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே தான் அப்படி நீ செய்கின்ற பொழுது நீர் ஆசி பெற்றவனாக இருப்பாய். எனவே என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பேச்சுகள் பல வகை இருக்கு, நிறைய வகையான பேச்சு இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது கோபமான பேச்சு, வெறுப்பான பேச்சு, சந்தேக பேச்சு, பொய்யான பேச்சு, கீழ்த்தரமான பேச்சு, தகாத வார்த்தையான பேச்சு, குழப்பமான பேச்சுக்கள், முரண்பாடு உரிய அந்த பேச்சுகள், இவ்வாறு நம்முடைய பேசுகின்ற வார்த்தையானது பல வகையிலே நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நேர்மறையாக பார்க்கின்ற பொழுது தெளிவான பேச்சுக்கள், உண்மையான பேசுதல், நாணயத்தோடு பேசுதல், கனிவுடன் பேசுதல், அன்புடன் பேசுதல், பண்பு நிறைந்தவர்களாக பேசுதல். எனவே பேச்சுகள் இப்படி இருக்கின்ற பொழுது இதன் மூலமாக நான் எப்படிப்பட்ட சொல்லை பிறரிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன், நான் எப்படிப்பட்ட சொல்லை பிறரோடு நான் உரையாடுகின்றேன், இதன் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கையானது வளம் பெறுகின்றது என்பதுதான் இறைவார்த்தையானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது.
எனவே இந்த நாவின் மூலமாக நான் இறைவனோடு இணைகின்ற பொழுது என் வார்த்தையானது பிறருக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கணுமே தவிர அது பயனற்றதாக இருக்கக்கூடாது. இறையேசுவில் பிரியமான ஒரு குருவானவர் ஞாயிறு மறையிலே கூறினாராம், ஆரோக்கிய அம்மாள் என்பவர் மிக அருமையாக இருப்பவர். அவர் எப்பொழுதும் நல்ல ஒரு ஆலயத்திற்கு வந்து பக்தி பாடலை பாடக்கூடியவர், ஜெபங்களை ஜெபிக்கக்கூடியவர்கள். நான் இந்த பெண்மணியை போன்று நான் பார்த்ததே இல்லை. அமைதியாக இருந்து, அவர் பங்கிலே அமைதியாக இருந்து, அனைத்து மரியான் சேனையிலும் சரி, அனைத்து பக்த சபையிலும் சேர்ந்து கொண்டு நல்ல பெண்மணியாக, தெளிவாக, பக்தியாக, அமைதியாக பேசக்கூடியவர் என்று பெருமையாக அந்த பங்கு தந்தை அந்த பங்கில் உள்ள ஆரோக்கிய அம்மாளை பார்த்து பெருமையாக கூறினாராம். உடனே ஆரோக்கிய அம்மாவுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், அந்த பெண்மணியை நான் பார்க்க வேண்டும் என்று பங்கு தந்தைக்கு ஒரே ஆசை. உடனடியாக பங்கு தந்தை ஆரோக்கிய அம்மாளுடைய வீட்டை தேடி செல்கின்றார். தேடி செல்கின்ற போது ஒரு குழாகடியில் ஒரே சந்தம், ஒரே சண்டை, ஒரே கூச்சல், ஒரே கத்து. என்னானே தெரியல, எனக்கு வழிவிட மாட்டியா, நீ யாரடி, உனக்கு வழிவிட மாட்டே என்று ஒரே கூச்சல். என்னடா இது இப்படிப்பட்ட பேச்சாக இருக்கின்றது, இன்னும் ஒரே சத்தமாக இருக்கின்றது, தீய தீய வார்த்தைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்று அந்த பங்கு தந்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே செல்கின்ற பொழுது அந்த குழா அடியிலிருந்து அந்த பெண்மணி யார் என்றால் அந்த ஆரோக்கிய அம்மாள் என்கின்ற பெண்மணி குழா அடியிலிருந்து அவர் தன்னுடைய நாவிலிருந்து தகாத வார்த்தைகளெல்லாம் கூறினார். அதே அந்த பெண்மணி ஆலயத்திலே நற்கருணை வாங்கி கொண்டு பக்தியாக இருந்து கொண்டு இறைவனுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்த பெண்மணி வீதியிலே வீட்டிலே அவருடைய அந்த வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தையானது பிறருக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கின்ற பொழுது அது நமக்கு எப்பொழுதும் மாற்றத்தையும் ஆற்றலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்றது. எனவே நாம் நாவின் மூலமாக சொல்லுகின்ற வார்த்தையானது முதலில் என்னுடைய எண்ணத்திலிருந்து வருகின்றதாக இருக்க வேண்டும். இந்த எண்ணத்திலிருந்து எந்த வார்த்தையானது நான் பயன்படுத்துகின்றனோ அந்த வார்த்தை பிறருக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் வலியை கொடுக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது. ஆறுதலை கொடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டும், ஆனால் துன்பத்தை கொடுக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது. எனவே தான் இறைவன் வார்த்தை உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். எனவே என்னுடைய உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய நாவிலிருந்து வரும். என்னுடைய சிந்தனையில் எது இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய நாவிலிருந்து வரும். எனவே நாம் என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே குடும்பத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் கோபத்தின் மூலமாக பேசுகின்ற பேச்சு, கோபத்தின் மூலமாக பிறரை சாடுவது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது பேச வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்று அவர் அனைத்தையும் மௌனம் காத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் அவரை அறைகின்ற பொழுது எதற்காக என்னை அறைந்தார் என்ற கேள்வியும் கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த வார்த்தை என்பது உயிருள்ளதாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை என்பது இறைவன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தையானது நாம் அளந்து பேசுகின்ற பொழுது அது நம்மை வாழ வைக்கின்றது. எனவே நான் எந்த அளவையால் அழைக்கின்றனோ அதே அளவையால் எனக்கு திருப்பி அழைக்கப்படும். என்னுடைய நாவின் வெளிப்படுகின்ற வார்த்தையானது பிறருக்கு தீங்கு விளைவிப்பது கிடையாது. நாம் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகின்ற சொல்லாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தான் துன்பத்தை கொடுக்கின்றது, அது பிறருக்கு கேடு விளைவிப்பதில்லை என்றுதான் இன்றைய 3 வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே தான் முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது அழகாக ஒரு எடுத்துக்காட்டை இறைவன் சீராக் ஞான நூலிலிருந்து கொடுப்பார். எனவே அவர் சலிக்கின்ற சல்லாடை இப்போலாம் பார்த்துட்டு அப்போலாம் பெருசாக வச்சுருப்பாங்க வீதியில், வீட்டில் பார்த்தோன்னா கிராமத்தில் சல்லாடை பெருசாக இருக்கும். அந்த சல்லாடையில் எப்பொழுதும் அரிசிகளை போட்டு அவர் சலிக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற உமிழ்கள் பதர்கள் என்ன பண்ணும், மேலே தங்கிடும், அரிசி மட்டும் கீழே வந்துடும். அதுபோன்று தான் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தையானது அது பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பிறருக்கு எப்பொழுதும் அது வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நல்லது எப்படி கீழே வழிகின்றதோ அதுபோன்று நம்முடைய வார்த்தை இருப்பது கிடையாது. எனவே தான் நாம் அந்த வார்த்தையின் மூலமாக, கடவுள் எப்படி வார்த்தையை நமக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையின் மூலமாக நாம் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறரோடு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைப்பதாக இருக்க வேண்டும். எனவே இன்று நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் அழகாக நம்மை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுவார். எலுமிச்சை மரம் எப்பொழுதும் எலுமிச்சை மரமாக தான் இருக்கும், அது திராட்சை மரமாக மாறாது. தென்னை மரம் தென்னை மரமாக தான் இருக்கும், அது மாங்காய் மரமாக மாறாது.
எனவே மாதுளை மரம் மாதுளை மரமாக இருக்கு, அது ஒரு விஷ மரமாக மாறாது. எனவே மரங்கள் எப்போதும் மாறாது. ஆனால் மனிதர்களுக்கு இறைவன் எப்படி கொடுத்திருக்கின்றார்? எனவே ஒரு நல்ல மரம் என்றால் அதை எதை வைத்து நாம் அடையாளம் காணும்? அதனுடைய வேரை வைத்தா, அதனுடைய தண்டை வைத்தா, அதனுடைய கிளைகள் நிறைய இருக்கு அதை வைத்தா? அப்படி அல்ல. ஒரு மரம் நல்ல மரம் என்றால் அதனுடைய கனியை வைத்து இது நல்ல மரமா அல்லது தீய மரமா என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற பேச்சின் மூலமாக. ஆனால் இறைவன் மனிதர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கின்றார். தீயவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு ஒரு விதத்தில் அவர் நமக்கு உதவியாக இருக்கின்றார். எனவே நாம் மாறக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரியம் கொடுக்கின்றார். எனவே தீயவனாக இருந்தால் நீ நல்லவனாக மாறுவாய் என்று இறைவன் மரத்தை விட நமக்கு பேறு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்றைய நற்செய்தி மூலமாக கூறுகின்றான் பார்த்தவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட சொல்களை நான் பயன்படுத்த போகின்றேன், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயனுள்ள விதத்தில் நான் பயன்படுத்த போகின்றேன், இந்த வார்த்தை எப்படி நான் என்னுடைய உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும், என்னுடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற அந்த வார்த்தை பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டுதலாக இருக்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும் முதலில், பிறகு மற்றவரை வாழ வைக்கும். எனவே வார்த்தையின் மூலமாக நாம் பிறரை துன்புறுத்தாமல், பிறரை இகழ்ந்து பேசாமல், அளந்து பேசுகின்ற பொழுது, பொறுமையோடு பேசுகின்ற பொழுது, நிதானமாக பேசுகின்ற பொழுது, அன்பாக பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தையானது நம்மை வாழ வைக்கின்றது. ஆனால் அதே வார்த்தையை நாம் எப்பொழுதும் இழிவாக பேசுகின்ற பொழுது, பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் விதத்தில் பேசுகின்ற போது அந்த வார்த்தை நம்மை கொல்லும் என்பதுதான் இந்த இறை வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. எனவே உண்மையை பேசுவோம், அன்போடு பேசுவோம், அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.